இன்றைக்கு 13வது டி வைரஸ், 13வது டி. அண்ட் டிஸ்கார்ட் மீன்ஸ் முரண்பாடு. இன்னொன்று சொல்லலாம் கான்ஃப்ளிக்ட்னாலும் முரண்பாடு தான். முரண்பாடு சில வாழ்க்கையில் பாருங்கள், முரண்பாடு எப்பவும் முரண்பாடு, எப்போவுமே சில வாழ்க்கையில் முரண்பாடு. ஒத்தே போக மாட்டாங்க, எதுக்குமே ஒத்து போக மாட்டாங்க, சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. திருமணம் ஆன பிறகோ திருமணம் ஆகிறதுக்கு முன்னாலேயோ சில பிள்ளைகள் வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த காரியத்தை எடுத்து படிங்க, இந்த காரியத்தை எடுத்து செய்யுங்க. தாய் தகப்பன்மார்கள் ஒன்று சொன்னால் பிள்ளைகள் ஒன்று சொன்னால் தாய் தகப்பன்மார் ஒன்று செய்வாங்க, தாய் தகப்பன்மார் ஒன்று சொன்னால் பிள்ளைகள் ஒன்று செய்யும். ஆமென். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நீங்கள் நீதிமொழிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16லிருந்து 19 வசனங்கள் வரை வாசிங்க. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 16லிருந்து 19 வசனம். அது கொடுக்கலையா மைக்கு? ஓகே. 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். 6 காரியங்களை கர்த்தர் அருவருக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். அது என்னது? அவையாவன மேட்டிமையான கண். பார்த்தீங்களா? வாலிய பிள்ளைகளாகிய உங்களுக்குள்ளே மேட்டிமையான பார்வை இருக்கக்கூடாது. மேட்டிமையான கண்ணாலே அது ஜெசபெல். இந்த மேட்டிமையான கண் எப்படி வரும்? ஆர்டினரி ஐஸ். கர்த்தர் உண்டாக்கின கண்கள் சாதாரண கண்கள். நம்முடைய கண்கள், நமக்கு கண்களில் கர்த்தர் நல்ல ஒரு அழகை கொடுத்துருக்கிறார், கண்களில் கர்த்தர் நல்ல ஒரு குளிர்ச்சியை கொடுத்துருக்கிறார், கண்களில் நல்ல தெளிவை கொடுத்துருக்கிறார். தேவன் ஆயத்தம் பண்ணினதை இந்த கண்கள் தான் காண்கிறது. அது ஆவிக்குரிய கண்களாக இருந்தாலும் இந்த கண்களும் காணும். அது லைவாக பார்க்கும்போது அது அது நம்மக்கிட்ட நிறைவேறும்போது நம்முடைய கண்கள் தான் பார்க்கும். உதாரணமாக ஒரு சபை உருவாக்க கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய சபையை தரணும், அது பார்க்கணும், நம்ம ஜெபிக்கிறோன்னா அது ஒரு நாளில் உருவாகும் போது அதை நம்ம தான் பார்ப்போம். நம்ம தான் பார்த்து கண்டு களி கூறுவோம், கண்டு கர்த்தருடைய செயல்களை கண்டு களி கூறுவோம். அதே மாதிரி உங்களுடைய படிப்புகளில், உங்களுடைய மேலான உயர்வில், எல்லாத்துலேயுமே ஆமென் கர்த்தர் அது ஸ்தோத்திரம். அது நமக்கு மெயின். கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது. கண்ணானது என்னவாக இருக்குதா? அதை மேட்டிமைக்குள்ளே கொண்டு போகக்கூடாது. அது மேட்டிமைக்குள்ளே கொண்டு போச்சுனாலே கர்த்தரோடு கூட அது முரண்பாடாக மாறுது. அதை கர்த்தர் வெறுக்க ஆரம்பிக்கிறார். கர்த்தருக்கு எப்படி வெறுக்கிறார்னா, முரண்பாடாக தோன்றுகிற எல்லாவற்றையும் வெறுப்பார். இந்த கண்களில் என்னென்னலாம் செய்கிறது நான் பார்த்துருக்குறேன். சில பிள்ளைங்க கண்ணுக்கு மைய போடுறது, உலகத்தான் மாதிரி அதை பண்ணிக்கிறது, இதை பண்ணிக்கிறது. அது என்னது? அது ஒரு வகையான ஹிப்னாட்டைஸ், மற்றவங்களை கவர்றது. அது இட்ஸ் எ டெவில், இட்ஸ் எ ஈவில். ஆமென். அந்த கண்களின் இச்சையை தூண்டுகிற அந்த ஆவிகள் கண்களுக்கு மைய போடுறது. ஆமென். நம்ம அறியாமல் காலத்தில் நம்ம செய்திருக்கலாம். சில பேர் சொல்லுவாங்க அது குளிர்ச்சிக்காக போடுறது. கரெக்டு தான், குளிர்ச்சிக்காக போடுறது தான். அந்த காலத்தில் அது இருந்ததுக்கெலாம் கண்களுக்கு கலிக்கம் போட வேண்டும்னு சொல்கிறார் கர்த்தர். கலிக்கம்ங்கிறது வேறு, ஓகே, அது வேறு. அது அப்படியே மருவி எங்கே வந்துருச்சு? கண்மை. ஆமாம், கண்மைன்னு வந்துருச்சு. அது என்னன்னா கண்களுக்கு குளிர்ச்சிங்கிற பேரில் அது ஒரு அட்ராக்ட், ஒரு மற்றவங்களை இழுக்கிறது, அது ஒரு இச்சையை தூண்டுகிற காரியம். அது எங்கே கொண்டு போயிருன்னா மேட்டிமை. ஜெசபேலுக்குள்ள அந்த ஆவி இருந்தது, மேட்டிமையான ஆவி, மேட்டிமையான பார்வை, அகந்தையான பார்வை. அப்போ மேட்டிமையான கண், பொய் நாவு. மேட்டிமையான கண் இருக்கவங்ககிட்ட பொய் நாவு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அவங்க வேஷமாக தான் தெரியுறாங்க, வேஷமாக தான் வாழ்கிறாங்க. தங்களுக்கு கொடுத்த ரியாலிட்டியை அவங்க பொய்யா மாற்றிக்கிறாங்க. புரியுதா? பொய்யா மாற்றிக்கிறாங்க. அதை மாற்ற வைக்கிற டிஸ்கைஸ்டு ஸ்பிரிட் எது? ஈவில். ஏவாளை டிஸ்கைஸ்டாக கொண்டு போனது எது? ஈவில். அவள் கண்களில் மாறு காரியத்தை கொண்டு வந்து அவளை கவர்ந்து அவளை அந்த தேவனுடைய செய்கையிலிருந்து வழிமாறி அத்தனை காரியத்தையும் பண்ணது என்னது? இந்த மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றம் மற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை, துராலோசனையை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரர்களுக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுது. இதான் டிஸ்கார்ட்.
இதான் முரண்பாடு. சகோதரர்களுக்குள்ளே சகோதரிகளுக்குள்ளே என்ன செய்யும்? முரண்பாடை உண்டு பண்ணும். சகோதர சகோதரிகளுக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணும். அப்போ இதுதான் இந்த டிஸ்கார்ட் ஸ்பிரிட். இந்த டிஸ்கார்ட் ஸ்பிரிட் உங்கள்கிட்ட இருக்கான்னு பார்க்கணும். இதுக்கு எல்லாம் மெயின் என்னென்னா, ஏன் விரோதம் வருதுன்னா, என் பேச்சை கேட்கலை, எனக்கு கனம் பண்ணலை, என்ன மரியாதை கொடுக்கல, அதெல்லாம் மேட்டிமையிலேருந்து வருது. அந்த மேட்டிமையில் அந்த தேவ பிள்ளைகளுக்கு அந்த மேட்டிமையான காரியங்கள் என்ன செய்யக்கூடாது? இருக்கவே கூடாது. ஆமென். நீங்கள் வேதத்தில் பார்த்தா 1 கொரிந்தியரில் 3ஆம் அதிகாரத்தில் 1-4 வசனங்கள் வரை வாசிங்க. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1-4 வசனம். மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி. பாத்தீங்களா? இது யாருக்கு எழுதுகிறாரு? கொரிந்து சபை. கொரிந்து சபையில் வரம் இருந்தது, வல்லம் இருந்தது, நல்ல நாலேஜ் இருந்தது, விஸ்டம் இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனால் கொரிந்து சபையில் பாவமும் இருந்தது. உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டு என்று நான் கேள்விப்படுகிறேன், பவுல் சொல்லுகிறார். ப்ராஸ்டியூஷன். இந்த ப்ராஸ்டியூஷனுக்கு ரூட் காஸ் என்னது? இந்த டிஸ்கார்ட், முரண்பாடான ஜீவியம். நீங்கள் கர்த்தர் 6 காரியங்களை அருவருக்கிறாருன்னு சொன்னீங்கல்ல, அதில் என்னது? மேட்டிமையான கண். எஸ், அவைகள் தான் அவைகளுக்கு ரூட் காஸ். நீங்கள் நல்லா பாருங்கள். அதனால தான் பவுல் எழுதுகிறார் இந்த சபைக்கு எழுதும்போது, நீங்கள் ஆவிக்குரிய சபைன்னு உங்களை காமிச்சிக்கிறீங்க. ஆவிக்குரிய சபைக்கு நான் போகிறேன், ஆவிக்குரிய சபையில் இருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் டங்ஸ் பேசுகிறேன், அபிஷேகம் பண்ணிட்டு பெற்றிருக்கிறேன், எல்லாம் சொல்கிறேன், கரெக்டு தான். ஆனால் நான் உங்ககிட்ட பேசும்போது எப்படி பேச வேண்டியதாக இருக்குது? ஆவிக்குரிய பிள்ளைகள் என்று கூட எங்களுடைய பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்று அங்கே ஒரு போடுறார். மாம்சத்துக்குரியவர்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். I could not talk to you as to spiritual people, but only as to worldly people, dominated by human nature. பார்த்தீங்களா? நான் சொன்னேன், கண்மை போடுறது, லிப்ஸ்டிக் போடுறது. நம்ம சபையில் அப்படி இல்லை. அப்படி வந்துருமோன்னு சொல்கிறேன். அப்படி ஏதாவது ஒரு ஜெசபல் ஆவி உள்ளே கொண்டு வந்துருமோ அப்படின்னு சொல்கிறேன். என்ன பார்க்குறீங்க? நீங்கள் யாரும் அப்படி இல்லை. நீங்கள் இருந்தால் தான் உங்களே விட்டு வைப்பேனா இந்நேரம் உங்களை கேட்டிருப்பேனே இது என்ன பழக்கம் அப்படின்னு. 1-2 பேர் போட்டு வந்தாங்க, தெரியாமல் சொன்ன உடனே புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படி தானா? அப்போ பவுல் என்ன சொல்கிறாரு? அப்போ அவர் சொல்லி பார்த்துருப்பார், அந்த சபையில் சொல்லி பார்த்துருப்பார். அதனால தானே சொல்கிறார், அப்படி நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும். மாம்சத்துக்குரியவர்கள்னால் அதில் அங்கே பாருங்கள் என்னது இருக்குது? ஆஸ் டு வேர்ல்ட்லி பீப்புள். அதுக்கு நீ சபைக்கே வராமல் இருந்திருக்கலாமே, ரசிக்கப்படாமலே இருந்திருக்கலாமே, அந்த அவங்களே மாதிரியே இருந்திருக்கலாமே. ஆமென். டாமினேட்டட் பை ஹியூமன் நேச்சர். அப்போது இந்த முரண்பாடு ஸ்பிரிச்சுவல் ஃப்ளஷ். ஆமென். ஆவியில் பிறந்தும் மாம்சமாக இருக்கிறது, முரண்பாடாக ஜீவிக்கிறது, கான்ஃப்ளிக்ட், முரண்பாடாக ஜீவிக்கிறது. ஆமென். எஸ். அப்போ நீங்கள் கிறிஸ்துவுக்குள் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் இன்ஃபென்ட்ஸ் இன் எ நியூ லைஃப் இன் கிரைஸ்ட். இன்ஃபென்ட்னா யார்? குழந்தை. இயேசுவையே சில சபைகளில் இன்ஃபென்ட் ஜீசஸ் அப்படி வச்சுருக்குறாங்க. அவருக்கு ஒன்றும் தெரியாது, குழந்தை இயேசு. எஸ். அப்போ பாருங்கள், அடுத்த வசனத்தை வாசி. நீங்கள் பலன் இல்லாதவர்கள் ஆனதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறபடினால். இதுக்கு மெயின் காரணம் என்னன்னா, கர்த்தர் அருவருக்கிற காரியங்களை நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோன்னா ஆவிக்குரிய கண்களோடு கொடுத்தார் கர்த்தர் நம்மை பார்க்க முடியாது. எஸ், நம்மளைய கர்த்தர் அப்படி பார்க்க முடியாது, அப்படி தரம் பிரிக்க முடியாது. குழந்தைகளும் மாம்சத்துக்குரியவர்கள், உலகத்துக்கு ஒத்த வேஷம் இன்னும் இருக்குது. அப்படி தான் நம்மளைய கர்த்தர் பார்க்கணும். அப்போ அந்த முரண்பாடான ஆவி நமக்குள்ளே இருக்கான்னு பார்க்கணும்.
நான் பேசுகிறது ஒன்று, செய்கிறது ஒன்றா? நான் ஜெபிக்கிறது ஒன்று, நான் பண்ணுறது ஒன்றா? நான் தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கறது ஒன்று, செய்கிறது ஒன்றா? அதுதான் கான்ஃப்ளிக்ட், அதான் முரண்பாடு, அதான் முரண்பாடு. இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறபடினால் உங்களுக்கு என்ன இல்லை? பலன் இல்லை, பலன் இல்லை. எதில் பலன் இல்லை? கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் திஸ் சரிகோஸ். சரிகோஸ் மீன்ஸ் நாட் சரிகோஸ், சர்க்கிகோஸ். சர்க்கிகோஸ் மூல பாஷையில் சர்க்கிகோஸ்னா என்னது? மாம்சத்துக்குரியவர்கள். சர்க்கிகோஸ்னா குழந்தைகளை போன்றவங்க. எஸ், முரண்பாடாக ஜீவிக்கிறவங்க. அடுத்தது படிங்க. பொறாமையும் வாக்குவாதமும், பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடினால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? பொறாமையும் வாக்குவாதம், இந்த முரண்பாடு நம்மளை எங்கே கொண்டு போயிடும்? கொஞ்சம் கொஞ்சமாக போய் பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள்ளே இருக்கிறபடினால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? ஆமென். மாம்சத்துக்குரியவர்களாக இருந்து மனுஷர் மார்க்கமாக நடக்கிறீர்கள் அல்லவா? அதுதான் அந்த நான் சொன்ன அந்த சர்க்கிகோஸ் மேன். ஆமென். மாம்சம் பிரகாரமாக நடக்கிறது. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த சர்க்கிகோஸ் மீன்ஸ் he is helpless as a newborn infant. helpless in spiritual. அவங்கள கொண்டு ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒன்றும் செய்ய முடியாது. அவங்கள ஒரு ஊழியத்தையும் கொடுக்க முடியாது. அவங்ககிட்ட ஒரு ஊழியத்தை கொடுத்து அதை செய்யுங்கனாலும் அவங்களால செய்ய முடியாது. ஹெல்ப்லெஸ். ஆமென். இது எனக்கு மிஞ்சின பாரம், ஐயோ இது எனக்கு தெரியாமல் இது மிஞ்சின பாரமாக இருக்குது, என்னால் இது முடியாது. ஹெல்ப்லெஸ். புரியுதா? ஜபத்தில் ஹெல்ப்லெஸ், வேத வாசிப்பில் ஹெல்ப்லெஸ். ஆமென். உதவியற்றத்தனமாக இருப்பார்கள். சபையில் ஹெல்ப்லெஸ். அப்படி இருக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள். ஆமென். அவங்கள கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறதுக்கெல்லாம் சித்தம் வச்சுருப்பார். அவங்கக்கிட்டே பேசியிருப்பார். அவங்களுக்கே தெரியும் தாளந்து இருக்குது, எல்லாம் இருக்குது, தெரியும். ஆனால் அந்த தாளந்தை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்வாங்க? அவங்களே மறைப்பாங்க. அந்த தாளந்து வெளியே காமிச்சிக்கக்கூடாது. அந்த தாளந்து அதுதான் சொல்கிறேன். அதனால தான் பவுல் என்ன பேசுகிறாரு? இவங்க தாளந்தை மறைக்கிறது அவங்களுக்கு தெரியுது, ஆவியானவருக்கு தெரியுது. தாளந்தை மறைக்கிறாங்க. தாளந்த கான்ஃப்ளிக்ட், முரண்பாடு ஆவிக்கு ஒப்பு கொடுத்தனால இவங்க தாளந்து வெளிப்பட மாட்டுது. இவங்க என்ன தான் மாறுறாங்க? பிகேம் லைக் சைல்டு, இன்ஃபென்ட். ஆமென். அது ஒரு முரண்பாடு உள்ள ஜீவியத்தில் இருக்கிறாங்க. ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க. ஒரு சபையில் உங்களை எப்படி உங்களை உங்கள் தகப்பன் மாதிரி தாய்மார்கள் உங்களை ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்களோ, ஈஸியாக கண்டுபிடிப்பாங்களா? உங்களோட செய்கையை பார்த்து கண்டுபிடிக்க மாட்டாங்களா? என் பிள்ளை இப்படி தான் இருக்கும், அது இப்படி தான் செய்யும், இப்படி தான் பண்ணும். அது பண்ணுறது உங்களுக்கு தெரியாது பாஸ்டர், எங்களுக்கு தெரியும். எமக்கே சொல்லுவாங்க, உங்கள் பிள்ளை அப்படிலாம் இல்லை பாஸ்டர், உங்களுக்கு தெரியாது. எப்படி? பாஸ்டருக்கே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஆமாம், சில பாஸ்டராலே கண்டுபிடிக்க முடியாது. ஆமாம், அவங்க சொல்லுவாங்க எங்களுக்கு தான் தெரியும். அப்போது ஒரு ஆவிக்குரிய சபையில் ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக தெரியும். பவுல் ஆவிக்குரிய தகப்பனாக இருந்து தான் கொரிந்து சபையில் ஒரு பக்கம் வல்லமையை பார்த்தான், வரங்களை பார்த்தான், டங்ஸ் பார்த்தான், ஹீலிங் பார்த்தான், எல்லாம் பார்த்தான். பவர்ஃபுல் மினிஸ்ட்ரி உள்ளது சபை கொரிந்து சபை. அன்றைக்கி இருந்த சபையிலே வல்லமையான சபை கொரிந்து சபை தான், வல்லமையான சபை. ஆனால் பவுல் ஆவிக்குரிய கண்களை, கர்த்தர் அவன் ஆவிக்குரிய கண்களை திறந்தார். அங்கே என்ன நடக்குது பாருன்னு திறக்கும்போது அவன் சொல்கிறான், உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்று நான் காண்கிறேன், அறிகிறேன், கேள்விப்படுகிறேன், அவைகளில் சிலவற்றை நான் காண்கிறேன்னு சொல்கிறான். பார்த்தீங்களா? கண்கள் அதை பார்க்குது. அதை பார்த்துட்டு எப்படி அவங்கள ஆவிக்குரியவர்கள்னு சொல்ல முடியும்? தேவ பிள்ளைகள், நீங்கள் வாலிய பிள்ளைகளாக இருக்கிறவங்க ஆவிக்குரிய சபையில் இருக்கிறீங்கன்னா உங்ககிட்ட என்ன இருக்கணும்? ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்கணும். எஸ், உங்ககிட்ட அந்த அபிஷேகம் இருக்கணும். அதுக்கு தான் அந்த உங்களை சொல்கிறது, நல்லா ஆவியில் நிரம்புங்க,
கத்தட்ட கேளுங்க, அந்நிய பாஷை வரத்தை கேளுங்க, அந்நிய பாஷையில் பேசுங்க, நல்லா பேசுங்க. உங்களுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறார், அதை இன்னைக்கு நல்லா யூஸ் பண்ணுங்க. வாசிங்க 4ஆம் வசனம். ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடினால் நீங்கள் மாம்சத்துக்கு உரியவர்கள் அல்லவா. அப்போ எபேசியர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் இனி குழந்தைகளாக இராமல் மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காட்சினாலே. அதனால தான் சில பிள்ளைகள் இதெல்லாம் சொன்ன உடனே என்ன செஞ்சிடுது, ஐயோ இங்கே இருந்தால் நம்மளை சும்மா விடவே மாட்டுறாங்க, இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் அப்படி செய்யணுன்றாங்க. சில பிள்ளைகள் ரொம்ப பிளான்டாக செய்யும். இந்த சபையில் தான் கர்த்தர் என்னை மாற்றினார், இந்த சபையில் தான் கர்த்தர் என்னை உயர்த்தினார், நல்லா தெரியும். ஆனால் அவங்க வேற ஒரு முரண்பாடான ஜீவியத்துக்குள்ளே இருப்பாங்க, வேற ஒரு முரண்பாடான ஜீவியத்தில் போயிருப்பாங்க. இங்கே இருந்து செஞ்சால் இவர் செய்ய விட மாட்டார். இங்கே இந்த சபை என்ன செய்யாது, அதுக்கு அலோவ் பண்ணாது, அதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் என்ன செஞ்சிருவாங்க, பேக்டப், அவ்வளோதான். புரியுதா? ஆமென். வேற இடத்துல போய், எங்கே போனாலும் சபை தானே, இன்னொரு இடத்துல போய் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அங்கே உபதேசம் இருக்கும். இதெல்லாம் யாருக்கு இல்லை, இதெல்லாம் யாருக்கு வரல, இதெல்லாம் யார் செய்யலை, யாரும் ஓகே இல்லைங்க, எல்லாரும் அப்படித்தாங்க, இதெல்லாம் அப்படித்தாங்க, எல்லாம் மாறுங்க, எல்லாம் மாறுங்க. பவுல் சொல்கிறார் பாருங்க, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி பேசாமல் கிறிஸ்துவுக்குள் எப்படி பேசுகிறேன், குழந்தைகள். நீ இன்னும் சைல்டிஷ் புத்தி இருக்குது, குழந்தைத்தனம் இருக்குது. குழந்தை பார்த்துருக்கீங்களா சபையில்? இங்கே ஓடுறது அங்கே ஓடுறது, இங்கே சாடுறது அங்கே போகிறது இங்கே போகிறது. சொன்னால் கீழ்ப்படியாது குழந்தை, அதுக்கு தெரியாது. இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னால் அப்படி இருக்கும், அடுத்தது மட்டும் அதே பண்ணும். இதே தான், அதைத்தான் அவன் குழந்தைன்றான் பவுல். ஆவிக்குரியவர் அப்படி இல்லை, ஷார்ப் மைண்ட். உன்னை பார்த்துக்கிட்டா, ஓ இது கர்த்தருக்கு பிரியம் இல்லை, இது கர்த்தருக்கு சுத்தம் இல்லை, இது செய்யக்கூடாது, இது நமக்கு விரோதமாக போராடுற ஆவி, இதுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு என்ன செய்வாங்க. இவன் நீங்கள் ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தை வாசிங்க. பவுல் அங்கே குறித்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார், வாசிங்க. மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் நானோ பாவத்திற்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாக இருக்கிறேன். அப்போ அந்த குழந்தையா இருக்கிறேன்னு சொல்லிட்டு sold into slavery to sin and serving under its control. எதற்கு அண்டர் கண்ட்ரோல்? சின்ஸ் அதுக்கு அண்டர் கண்ட்ரோல். ஆமென். எஸ். கிரேக்க பாஷையில் என்ன போட்டிருக்குன்னா நோ நாட், ஒன்றுமே தெரியாது. எங்கே இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன், என்னவா இருக்கிறேன், எது என்னை மேற்கொள்ளுது, எது எனக்கு, நான் எதுக்கு கீழே இருக்கிறேன் தெரியாது. ஆனால் ஆவிக்குரிய சபைக்கு போகிறேன், ஆவிக்குரிய ஜீவியத்தில் இருக்கிறேன். நான் எங்கே இருக்கிறேன் தெரியாது. பவுல் சொல்கிறார், நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாக இருக்கிறேன். பாவத்துக்கு கீழாக என்ன செஞ்சாச்சு? விற்கப்பட்டாச்சு, சோல்ட் அவுட், விட்டாச்சு. என்னை கொடுத்துட்டேன், உப்பை கொடுத்துட்டேன், நான் விலை போயாச்சு. பாவம் என்னை விலை கொடுத்து வாங்கிடுச்சு. ஆமென். முரண்பாடான ஜீவியம், கான்ஃப்ளிக்ட் லைஃப். 6 காரியங்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? அருவருக்கிறார். அதுக்குள்ளே தான் எல்லாம் வருது. அதை மீண்டும் படிங்க. நீதிமொழிகள் 6:16 19 வரைக்கும் படிங்க. 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். அவையாவன மேட்டிமையான கனி. இது உங்ககிட்ட இருக்கா? செக் பண்ணுங்க. நீங்கள் பாவத்துக்கு கீழே விற்கப்பட்டாச்சா இல்லையாங்கிறது தெரிஞ்சிடும். மேட்டிமையான கண். மேட்டிமையாக பார்க்குறீங்களா? மேட்டிமையாக கேட்குறீங்களா? மேட்டிமையாக அப்படி பார்க்குறீங்களா? என்ன சொல்லுங்கள். என்ன என்ன பாஸ்டர், என்ன சோத்திரம், வாட் இஸ் தட்? மேட்டிமையான கண். இப்படி சொல்லவே வேண்டாம்.
அது தெரியும், அது பார்வையிலே தெரிஞ்சிடும் இது என்ன கண்ணுன்னு. ஆமென். அவங்க பாவத்துக்கு விற்கப்பட்டாச்சா விற்கப்படலையான்னு மேட்டிமையிலே தெரிஞ்சிடும். மேட்டிமையான கண், பொய் நாவு. நீங்கள் அவங்ககிட்ட பேசி பாருங்க, அப்படிலாம் இல்லையே பாஸ்டர், அப்படிலாம் இல்லையே, அப்படிலாம் இல்லவே இல்லை. ஆமென். நான் சொல்கிறது ஸ்பிரிட், கேர்ஃபுல். நான் உங்களே சொல்லலை, ஸ்பிரிட், அந்த ஆவி. இந்த 14 காரியங்கள் எனக்குள்ளே இருந்தது. இப்படி பிடிச்சா அப்படி ஓடுவேன், அப்படி பிடிச்சா அப்படி போவேன். ஆமாம், யாருக்கு எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியும், எங்கே எப்படி பேசணும் எனக்கு தெரியும். அந்த ஆவியில் தான் நான் இருந்தேன் அப்போது, மாம்சத்தில் இருக்கிற நாட்களில். யார்கிட்ட எப்படி சொல்லணும், எப்படி பேசணும், அதெல்லாம் எனக்கு தெரியும். எஸ், பிகாஸ் ஐ எம் சோல்ட் அவுட். நான் விற்கப்பட்டாச்சு. ஸோ எனக்கு என்ன தான் காதலை சொன்னாலும் ஏறாது. பட் ஒரு நாள் வந்தது, கர்த்தர் என்னை தொட்டார், கர்த்தர் என்னை சுகமாக்கினார். ஃபோர்ஸ் பை ஃபோர்ஸ் காட்ஸ் ஹேண்ட் என்னை தொட்டது. அதுக்கு காரணம் எனக்காக ஜெபித்தவங்களுடைய ஜெபம், கண்ணீர் ஜெபம், என் தாயாருடைய ஜெபம், என் சகோதரியுடைய ஜெபம், நைட் அண்ட் டே ப்ரேயர். எனக்காக நேரம் எடுத்து உபவாசம் எடுத்து ஜெபித்தார்கள். அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் பாருங்கள், சபை உங்களுக்காக ஜெபிக்குது, பாஸ்டர் உங்களுக்காக தினம் ஜெபிக்கிறேன், அதில் நோ டவுட். ஆமென். இதில் எப்படிப்பட்டவங்க யார் இருந்தாலும் எனக்கு தெரியாது. என்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்க, எனக்கிட்ட நீங்கள் சொல்கிறத வச்சு தான் நான் உங்களுக்கு ஜெபிக்க முடியும். எதுக்கு ஜெபிக்கணும்? பாஸ்டர் நல்ல மார்க் எடுக்கணும், பாஸ்டர் எனக்கு நிறைய போராட்டம் இருக்குது. அது என்ன போராட்டம்? சில பிள்ளைகள் தான் சொல்லும், இப்படி இருக்குது பாஸ்டர், இப்படி இருக்குது பாஸ்டர், நான் இப்படி நினச்சி போனேன், அதான் அப்படி இருக்குது, அது வேறு மாதிரி இருக்குது. ஓகே, அந்த பிள்ளைகிட்ட அதை சொன்னால் அது என்ன செய்யுது? ஏற்றுக்குது. சரி பாஸ்டர், நான் அதிலேருந்து வரேன், நான் அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு நான் முயற்சி செய்கிறேன். சில பேர் பாருங்கள், ஐயய்ய அப்படிலாம் இல்லவே இல்லை பாஸ்டர், இல்லவே இல்லை, அப்படிலாம் கிடையவே கிடையாது. அப்போ நம்ம என்ன சொல்ல முடியும்? உங்களை ஆவிக்குரியவர்கள்னு ஏற்றுக்க முடியுமா? குழந்தைகள் தான் ஏற்றுக்க முடியும். குழந்தை தான் என்ன செய்யும்? செஞ்சுட்டு செய்யலைங்கும். அப்போ அது யாருக்கும் உங்களுக்கும் கர்த்தருக்கும் தான் டீலிங். கர்த்தர் தான் அதை பார்க்கணும். அதுதான் கர்த்தர் சொல்கிறாரு, இந்த சைன் இருக்கான் பாருங்கள், உங்களுக்கு தெரியாமலேயே நீங்கள் விற்கப்பட்டிருக்கலாம், தெரிஞ்சு தான் விற்கப்படணும் கிடையாது. நான் சொன்னது பாருங்கள், சகாரியா 3ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், பிரதான ஆசாரியன் ஆகிய சகாரியா தேவ சமூகத்தில் தான் இருக்கிறான், தேவாலயத்தில் தான் இருக்கிறான். கர்த்தருடைய பிரசன்னம் நிரம்பி இருக்கிறது, கர்த்தருடைய மகிமை நிரம்பி இருக்கிறது. அவன் தேவ சமூகத்தில் நல்லா ஆராதித்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு தெரியாமலேயே பிசாசு அவன் மேலே என்னத்தை செய்கிறான்? அழுக்கு வஸ்திரத்தை கொண்டு வந்து போட்டு விட்டுறான். அப்போ என்னது அது? அப்போ அவன் எதுக்கு? சோல்ட் அவுட்டா இல்லையா? எஸ், பாவத்தை வித்துடுச்சு, அவனை அதில் இழுத்துடுச்சு, அந்த லிஸ்ட்டில் எடுத்துடுச்சு. அவனுக்கே தெரியல. கர்த்தர் பார்க்கிறார். இவன் நரகத்திலிருந்து தப்பு வைக்கப்பட்ட கொள்ளி அல்லவா, இவன் எப்படி இங்கே வந்தான், எப்படி அந்த அழுக்கு வஸ்திரத்தை மேலே போட்டான், அதை எடு முதல்ல கர்த்தர் சொல்கிறார். எஸ், இதான் இன்றைக்கி சபை. தேவ பிள்ளைகளுக்கு தெரியாமலே மேலே பிசாசு போடுது, அவங்களுக்கு தெரியாமலேயே போடுது. அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற பேரில் தான் நினச்சிட்டு போகிறாங்க. ஐயோ இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப், அதான் இதெல்லாம் ஃப்ரெண்டு, இதெல்லாம் ஜஸ்ட் ஹாய் பாய், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் சும்மா, இதெல்லாம் நாங்கள் ஃப்ரெண்டு, மொபைல் இதெல்லாம் நாங்கள் சும்மா பேசிக்கிறோம், நாங்கள் வசனம் அனுப்புகிறோம். வசனம் தான் அனுப்புகிறோம் பாஸ்டர். ஆமென். நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, எப்படி இருக்கிறீங்கிறது இதுலேருந்தே தெரிஞ்சிடும். புரியுதா? ஆமென். சில பிள்ளைகள்கிட்ட சொல்கிறாங்க, எக்ஸாம் வருது, படிக்கணும், இன்ஸ்டாகிராமை கட் பண்ணேன். எனக்கு ஒரு அம்மா சொன்னாங்க, பாஸ்டர் என் பிள்ளை உடனே கீழ்ப்படிஞ்சு கட் பண்ணிடுச்சு பாஸ்டர். வெரி குட். அதுக்கு மறுப்பே சொல்லலையா? மறுப்பே சொல்லலை. இன்னசென்ட். அது விற்கப்படலை. அந்த பிள்ளை அது விற்கப்பட்டிருந்தா அது விடுமா? நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது? நீ யோக்கியமா? உன் கையில் செல்ஃபோன் இல்லையா? உனக்கு யூஸ் பண்ண தெரியல,
இப்படி ஒரு பிள்ளை அவங்க அம்மாவை சொன்னதாக அந்த அம்மா என்கிட்ட சொல்கிறாங்க. என் பொண்ணு இப்படி சொல்லுது. நான் சொன்னேன், உங்கள் பொண்ணு சோல்ட் அவுட். உண்மை உண்மை. நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. உங்கள் மைண்ட் கேப்சர். இனி நீங்கள் இன்னும் செயல்பாட்டில் நீங்கள் உங்கள் பாவத்துக்குள்ளே வராமல் இருக்கலாம், ஆனால் சீக்கிரத்தில் வர வச்சிடும். ரோமர் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசி. பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயங்களில் நீங்க ஸ்பிரிச்சுவல்ல இருந்து கொஞ்சம் அந்த ட்ரிப்பிங் உங்களுக்குள்ள இருந்தா, இந்த வார்த்தைகள்லாம் உங்களுக்குள்ள வர 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 கேட்க 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 கொஞ்சம் உணர்வடைவீங்க. ஏன்னா இந்த மாதிரி தான். எப்படி? என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க காண்கிறேன். வேறொரு பிரமாணம்னா என்னது? வேறு ஒரு லா. வேறு ஒரு லானா என்னது? சட்டம்னா கமெண்ட். அதுக்கு கீழ்ப்படுகிறது. என்னை அது கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கு. என்னை அந்த லாவுக்கு கீழ்ப்படிய வச்சுருக்குது. ஆமென். அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை என்ன செய்கிறது? சிறையாக்கி கொள்ளுகிறது. கேப்சர். பேசி 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 என்னை என்ன ஆக்கிடுச்சு? சிறையாக்கிடுச்சு. இப்போ பாருங்க, நீதிமொழிகள் 5:22 பாருங்க, துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களே பிடித்து கொள்ளும், தன் பாவ கயிர்களால் கட்டப்படுவான். துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களே பிடித்து கொள்ளும். அப்படியே போயிட்டு இருந்தா இந்த நீதிமொழிகள் 6:16, 17, 19, 18, 19, 17, 18, 19 பார்த்தீங்கல்ல, அப்படியே போயிட்டு இருந்தா அந்த துன்மார்க்கமான ஆவி என்ன செய்யுனா, துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களே பிடித்து கொள்ளும். அதெல்லாம் அக்கிரமத்தின் ஆவிகள். அது அவனை விடவே விடாது. பிடித்து கொள்ளும், தன் பாவ கயிறுகளால் கட்டப்படுவான். இதுக்கு சாலிட் எக்ஸாம்பிள் யார் தெரியுமா? 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 8 9 வசனங்கள் வரை படிங்க சீக்கிரம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 8 9 வசனம். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாய் இருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து தாவீதுக்கு 10,000 எனக்கோ 1000 கொடுத்தார்கள். இன்னும் ராஜாங்க மாத்திரம் அவனுக்கு குறைவாய் இருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதற்கொண்டு. பார்த்தீங்களா அந்த மேட்டிமையான அதான் சொன்ன. பார்த்தீங்களா அவன் அந்நாள் முதல் கொண்டு அவன் என்ன செய்தானா? சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான். ஆமென். முடிஞ்சது. தாவீது ஸ்பிரிச்சுவல். தாவீது இவனுக்கு எப்பெல்லாம் இவனுக்கு அந்த ஈவில் இவன் அட்டாக் பண்ணுதோ அப்பப்பெல்லாம் தாவீது இவனுக்கு என்ன செய்வான்? சுரமண்டலத்தை வாசிப்பான். அவனுக்குள்ளே இருக்கிற ஆவி அவனை விட்டு வெளியில் போகும். அவனுக்கு நன்மை செய்யவே தாவீது கடைசி வரைக்கும் இருப்பான். இது எதை குறிக்குதுன்னா, இன்றைக்கி உள்ள ஆவிக்குரிய சபைகளை குறிக்குது. எவ்வளவுதான் அந்த பிள்ளைகள் பலவீனத்தில் போனாலும், எவ்வளவுதான் அந்த பிள்ளைகள் துணிகரத்தில் போனாலும், எவ்வளவுதான் அந்த பிள்ளைகள் அவங்க இதாக போனாலும், அவங்களுக்கு சொல்கிறவங்கள தாய் தகப்பன்மாரை காய்மகாரமாக பார்க்குறது. என்னது? வாட் இஸ் திஸ்? மேட்டிமையான கண். துராலோசனையை பிணைக்கிற காரியம். இவைகள் எல்லாம் என்ன செய்கிறது? அதை மீண்டும் படி 8ஆம் வசனத்தை போடுங்க. அந்த வார்த்தை சவுலுக்கு எந்த வார்த்தை? தாவீது கொன்றது 10,000 என்று தலைமுறையாக பாடினார். சவுலுக்கு இவ்வளவுதான். தாவீது கொண்டது 10,000. சவுல் இத்தனைக்கு ராஜா, இஸ்ரவேலில் ராஜா. மேட்டிமை. நான் ராஜாவாக இருக்கிறேன், எனக்கு இல்லாதது இவனுக்கா? அவன் என்னைக்கோ பாவ கயிறுகளால் என்ன செய்துட்டான்? கட்டப்பட்டனால அவனை விட்டு கர்த்தர் என்ன செஞ்சுட்டாரு? விலகிட்டார். அது அவனுக்கு தெரியலை. புரியுதா? லைக் அ பேபி, இன்ஃபென்ட்டாக மாறிட்டான், குழந்தைய போல் மாறிட்டான். ஆமென். காய்மகாரமாக பார்க்குறது எது? குழந்தைகள் தான். பார்த்துருக்கீங்களா? ஒன்று கொடுத்தா எனக்கும் கொடுக்கணும்,
உடனே பிடுங்கும். அங்கிட்ட இருந்து போய் அவருக்கு ஒன்று கொடுங்க, எனக்கும் கொடுங்க. நம்ம பார்த்துருக்கோம் அந்த சின்ன குழந்தைங்க விபிஎஸ்சில் பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த அக்காவுக்கு மட்டும் அந்த ப்ரைஸ், எனக்கு இது வேண்டாம் பாஸ்டர். அவங்களுக்கு என்ன இவ்வளோ பெருசு கொடுத்துருக்கீங்க, எனக்கு என்ன? இந்த பிள்ளைக்குள்ளே எப்படி இந்த சுபாவம் வந்தது? சின்ன ப்ரைஸாக கொடுத்தாலும் நல்லா, அது நல்லா இருக்குது. இதை பார்த்துட்டு நான் ஆச்சரியப்பட்டேன், எப்படி இந்த சுபாவம் வந்தது பிள்ளைகளுக்குரிய. அதான் இன்ஃபேன்ட் பேபிஸ். அந்த பிள்ளைகள் வளர்ந்து நாளைக்கு அந்த பிள்ளைகள் கொஞ்சம் நல்லா உணர்வு அடைஞ்சு, அந்த பிள்ளைகள் உணர்வு அடைஞ்சிடும். அந்த பிள்ளைகளுக்கு அதை சொன்னால் தெரிஞ்சிடும். பவுல் அதைத்தான் சொல்லுகிறார், நீங்கள் ஆவிக்குரியவர்கள் எண்ணி உங்களோட கூட நான் பேசாமல். இப்போ அந்த சின்ன பிள்ளைகிட்ட போய் ஆவிக்குரிய காரியங்களை சொன்னால் தெரியுமா? சொல்லுங்கள். அது சின்ன பிள்ளை, அது அப்படி தான் இருக்கும், அது அப்படி தான் இருக்கும். ஆனால் அவருடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயம் தெரியுமா? சிறு பிள்ளைகளைப் போல தன்னை தாழ்த்தாதவன் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அடுத்த நிமிஷம் அது கோவப்பட்டு அது சொன்ன அடுத்த நிமிஷம் சொல்லி பாருங்கள், புரிஞ்சிடும். அப்படியா, சரி, அது புரிஞ்சுக்கும். அதுதான் அந்த நேரத்தில் உள்ள சுச்சுவேஷனை சொல்கிறார் பவுல். நான் உங்களுக்கு ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி பேசாமல். சவுலுக்குள்ளே இதுதான் இந்த சைல்டி ஸ்பிரிட் வந்துருச்சு. காய்மகாரமாக பார்க்குறது. உனக்கு நன்மை செய்கிறான், உனக்கு உதவி செய்கிறான். அதுக்கு காரணம் என்னென்னா மேட்டிமையான கண். இது சின்ன பிள்ளைங்களோட கம்பேர் பண்ணக்கூடாது. இருந்தாலும் அந்த வார்த்தை சவுலுக்கு எப்படி இருந்தது? விசனமாக இருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, தாவீதுக்கு 10,000 எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவாக இருக்கிறது என்று சொல்லி சவுல் தாவீதை காய்மகாரமாக பார்த்தான். 2 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசி. 2 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அகிதோப்பேல் தன் யோசனையின்படி நடக்கவில்லை என்று கண்டபோது தன் கழுதையின் மேல் சேணம் வைத்து ஏறி தன் ஊரில் இருக்கிற தன் வீட்டுக்கு போய் தன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி நான்று கொண்டு செத்தான். ஆமென். இவன் அப்படித்தான். இவன் வார்த்தை அன்னைக்கு தேவ வாக்கா இருந்தது. தாவீதுக்கும் அப்சலோமுக்கும், தாவீதினுடைய மகன் அப்சலோமுக்கும் தாவீதுக்கும் இவன் எப்படி இருந்தான்? ஒரு 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 வெல்விஷராக இருந்தான். ஒரு வெல்விஷராக இருந்தான். இவன்கிட்ட தான் ஆலோசனை கேட்பாங்க. புரியுதா? இவங்கிட்ட தான் ஆலோசனை கேட்பாங்க. இந்த யுத்தத்துக்கு போகலாமா, இதை செய்யலாமா? அவன் சொல்லுவான். அவன் சொல்கிறபடி செஞ்சால் சரியாக நடக்கும். ஆனால் இவன் தாவீதுக்கு விரோதமாக என்னைக்கு அப்சலோமுக்கிட்ட போய் ஆலோசனை சொல்லி தாவீது அட்டாக் பண்ணுறதுக்கு, அப்சலோம் சொந்த மகனையே தாவீதுக்கு விரோதமாக எழுப்பி விடுறதுக்கு துராலோசனை சொன்னான். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணாருன்னா அந்த ஆலோசனை அவமாக்கி போட்டார். அவமாக்கி போட்ட உடனே ஐயையோ பாருங்கள், அந்த ஒன்று தான் நடந்தது. என்ன நடந்தது? என் பேச்சை கேட்கல, என் பேச்சை கேட்கல. சரிப்பா, இன்னொரு வாட்டி சொல்லி அப்போ கேட்டுக்கலாம். அதான் ஈவில். பாருங்கள், அதான் ஈவில். ரத்தம் சிந்துகிறதற்கு அதில் என்ன படிச்சிங்க? விரைந்தோடும் குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை. ரத்தம் சிந்த வச்சிரும் பிசாஸ். உடனே என்ன செய்கிறான் பார்த்தீங்களா? தன் ஊரில் இருக்கிற தன் வீட்டுக்கு போய் தன் வீட்டு காரியங்களெல்லாம் ஒழுங்குபடுத்திட்டு சாகிறதுக்கு முன்னாடி போகிறது எங்கேன்னு தெரிஞ்சு போச்சு. பாதாளம்தான் போகிறான். நாண்டு கொண்டு செத்தா எங்கே போவான்? பாதாளம்தான். ஆனால் வீட்டு காரியத்தில் என்ன செய்கிறான்? ரொம்ப ஜென்யூனாக இருக்காராம், பெர்ஃபெக்டாக இருக்காராம். ஆனால் மைண்ட் கேப்சர் டெவில். ஆமென். மேட்டிமையான கண். நான் சொல்கிறது பொய் நாவு. நான் சொல்கிறபடி தான் நடக்கணும், நான் சொல்கிறபடி தான் கேட்கணும், நான் சொல்கிறபடி தான். இட்ஸ் அ வெரி வெரி டேஞ்சரஸ் ஸ்பிரிட். யூதாஸுக்குள்ளே கூட அது இருந்தது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 47, 48, 49 படிங்க. மத்தேயு 26, 47 49, யோவான் 12:6. ஒருவனாகிய யூதாஸ் வந்தான். அவனோட கூட பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அனுப்பின திரளான
ஜனங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் பிடித்துக் கொண்டு வந்தார்கள். அவரை காட்டி கொடுக்கிறவன், நான் எவனை முத்தம் செய்வேனோ அவன்தான், அவனை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லி இருந்தான். உடனே அவன் இயேசுவினிடத்தில் வந்து, ரபி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே, என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். அப்பொழுது அவர்கள் கிட்ட 49. ஓகே, எஸ். இப்போ யோவான் 12 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படி. அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்துக்கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவன் ஆனபடியினாலும் இப்படி சொன்னான். ஆமென். அதாவது நம்ம பேசுகிற பேச்சு, செய்கிற செய்கை எல்லாமே நம்மளை எப்படி காட்டி கொடுக்குன்னா, நம்ம முரண்பாடாக இருக்கிறோமா. சில பேர், அதான் நான் சொல்கிறேன்ல, ஆரம்பத்தில் சொன்னது போல் நல்லா ஜெபிக்கிற மாதிரி இருப்பாங்க, ஆவிக்குரிய ஜீவியத்தில் இருக்கிற மாதிரி இருப்பாங்க. அவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்தானாக்கா அவங்க மேலே இறக்கம் வர மாதிரியே பேசுவாங்க. ஆனால் அவங்களுக்கும் அவங்க செய்கைக்கும் நிறைய வித்தியாசமாக இருக்கும். ஆமென். இந்த பணத்தை 300 வெள்ளிக்கா, இந்த பணத்தை தரித்திரருக்கு கொடுத்துருக்கலாம், இந்த பணத்தை அப்படி செஞ்சுருக்கலாம், அப்படிலாம் சொன்ன யூதாஸ் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு அவள் அப்படி சொல்லலை. இது ஒரு புரியுதா உங்களுக்கு? இந்த கான்ஃப்ளிக்ட், முரண்பாடான ஸ்பிரிட் உள்ளவங்க ரொம்ப நடிப்பாங்க. அவங்க ஆல்ரெடி தன் பாவ கயிறுகளால் என்ன செய்தாச்சு? கட்டப்பட்டாச்சு. அது அவங்களுக்கே தெரியாது. யூதாஸ் கட்டப்பட்டுட்டான். யூதாஸை பிசாசு என்ன செஞ்சிடுச்சு? பாவ கயிறுகளால் கட்டிடுச்சு. அது பாருங்கள், அந்த சிந்தனை இல்லை, ஒரு எமோஷனல் டாக் வேறு. பேதுரு கூட தான் சொல்கிறான், நீங்கள் சிலுவைக்கு போகக்கூடாது ஆண்டவரே. ஏசு என்ன சொன்னார்? எனக்கு பின்னால் போ சாத்தானேன்னு சொன்னார் இல்லையா? அது எமோஷனல். அதை அவனை பிசாசு கட்டலை. பின்னால் போ சாத்தானேன்னு தான் சொன்னார், இல்லைன்னு சொல்ல வரல. ஜஸ்ட் அ பாசிங் ஈவில். அப்படி கடந்து போகும். உங்களை அப்படி கடந்து போகும்போது என்ன செய்யும் போகும்போது, சில பேர் அப்படி கடந்து போகும்போது அந்த அந்த ஸ்பிரிட் உங்கள்கிட்ட அப்படி கொஞ்சம் ஒட்டிடும். புரிஞ்சுட்டவங்க கரங்களை. உதாரணமாக, நீங்கள் சினிமா தேட்டரில் பார்த்துருக்கீங்களா? சினிமா தேட்டர்லேருந்து வெளியே வரவங்களெல்லாம் பார்த்துருக்கீங்களா? இப்போல்லாம் நீங்கள் அப்போல்லாம் நீங்கள் பார்க்கணும். அந்த ஹீரோ எப்படி சிகரெட் குடிப்பாரோ அப்படியே குடிப்பார் இவர். அது குடிச்சிட்டு தான் வெளியே வருவார். அந்த பாசிங் ஸ்பிரிட். இன்னும் 2 நாள் கழித்து அந்த ஹீரோயின் என்ன கொண்டை போட்டாங்களோ அதை தான் இந்த அம்மா கொண்டை போட்டு அலையும். அது ஹீரோ என்ன ட்ரெஸ் போட்டுச்சோ அதை தான் இது போடும். எப்படி இது? திஸ் இஸ் வாட்? பாசிங். அப்படியே கொஞ்சம் அட்டாக் பண்ணும். கொஞ்ச நாளுக்கு அப்படி இருக்கும். அது கட்டப்படுறது இல்லை. அந்த படத்தில் அவர் போட்டு ஆடுறாரு, அந்த 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 ஷூஸ் நல்லா இருக்குது, அந்த பேண்ட். வாட் இஸ் தட்? ஸ்பிரிட். அதெல்லாம் ஸ்பிரிட். அதை விட மேன்மையானது தேவன் உனக்கு தருவார். அது அப்படி அல்ல. அது அந்த ஆவியினுடைய தாக்கம், அந்த ஹேர் ஸ்டைல். புரியுதா? இவங்களுக்கு நல்ல முடி இருக்கும், அதை விட்டுட்டு அது தாக்கம். பீஸா சாப்பிட்றாங்க. பீஸா ஏங்க சாப்பிட்றாங்க? இட்டாலியில் அவங்களுக்கு அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி சாப்பாடு. அது நம்ம சாப்பாட்டுக்கு ஒத்து வருமா? நமக்கு ஒத்து வருமா? சொல்லுங்கள். அது என்னது? அது ஸ்பிரிட். அது ஒரு ஸ்பிரிட். அந்த ஸ்பிரிட்டில் கட்டப்பட்டாச்சு. என்ன ஸ்பிரிட்? மேட்டிமை. நான் யாரையும் குறை சொல்லலம்மா, ப்ளீஸ் தப்பாக எடுக்கக்கூடாது. சொல்கிறேன், ஒன்ஸு என்னைக்காவது போய் ஒகேஷனலாக சாப்பிட்றீங்க, அது வேறு. மேட்டிமை தேவ பிள்ளைகளுக்கு என்ன செய்யக்கூடாது? இருக்கவே கூடாது. அதே மாதிரி தான் நான் இருப்பேன், அதே மாதிரி தான் நான் ஜீவிப்பேன், அதே மாதிரி நானும் வாங்குவேன். என் ஃப்ரெண்டு அந்த பைக் வாங்கிட்டான், நான் அதே மாதிரி வாங்குவேன். மேட்டிமை அது தேவ பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடாது. அந்த மேட்டிமை உங்களை மறைமுகமாக பாவ கயிறுகளால் கட்டிடும். யூதாஸ் அப்படி தான் கட்டுச்சு. ஒரு பக்கம் கர்த்தர் வரங்களை கொடுத்து வல்லமைகளை கொடுத்து நோய்களை சுஸ்தமாக்கினான். யூதாஸ் ஆவிக்குரியவளாக தான் இருந்தான். ஆனால் கர்த்தர் பார்த்து கொண்டே இருந்தார்.
அவன் பேபியாக மாறிட்டே இருக்கிறான், அவன் கட்டப்பட்டு கொண்டே இருக்கிறான். கர்த்தர் பார்த்து கொண்டே இருந்தார். நம்மளை கர்த்தர் அப்படி பார்க்கக்கூடாது. ஜெபம் பண்ணுவோமா? விழுந்தால் படிடுவோம். ஹல்லேலூயா. தேங்க்யூ. துன்மார்க்கன் தன் பாவ கயிறுகளால் கட்டப்படும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் எல்லாவற்றையும் கட்டி எல்லா பலவீனங்களையும் சிலுவையில் ஆணி அடித்து வெற்றி சிறந்த கர்த்தர், நீர் கட்டினதை, நீர் இந்த பூமியில் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்தில் கட்டப்பட்டதாக இருக்கும், எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டதாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, நீர் கட்டவிழ்த்த எந்த ஒன்றையும் உடைய பிள்ளைகளை கற்றுகிறதற்கு எந்த ஆவிகளுக்கும் அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்தில் உடைய பிள்ளைகளை கர்த்தர் விடுவித்து பரிசுத்தப்படுத்தி சமாதானத்தோடு சௌக்கியத்தோடு ஆரோக்கியத்தோடு விடுதலையோடு செல்ல கர்த்தர் உதவி காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நன்மை விவகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவரும் கர்த்தர் நாமத்தினால்